ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த அதிமுகவினரோ இல்ல இபிஎஸ் அவர்களோ அதற்கு பிறகு தாவேகா தரப்புல இருந்து கூட்டணி கிடையாது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி எந்த நிலைப்பாட்டுல இருந்தோமோ அதே நிலைப்பாட்டுல தான் இப்பயும் இருக்கும் அப்படின்ட்டு பகிரங்கமா அறிவிச்ச பிறகு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. KP முனுசாமி அவர்களா இருக்கட்டும், இல்ல நத்தம் விஸ்வநாதன் அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பலருமே கடுமையான முக்கிய நிர்வாகிகளா இருக்கக்கூடியவர்களே கடுமையான விமர்சனங்களை தாவேகா மீது வைக்கிறாங்க. ஏன்னா அதாவது எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தவரை ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, அவங்களோட நாங்க பேசல, எங்களோட அவங்க பேசல, இதோட இது அவ்வளவுதான், இதுக்கு மேல முடிச்சிருங்கன்ட்டு. அதையேதான் திரும்பவும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவர் பேச்சுக்கு மீறி மேல இங்க ஒண்ணும் கிடையாது. எங்க கட்சியை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் தான் தலைவர், தலைவர் தான் எல்லாமே. நாங்க தலைவர் காலத்துல இருந்து, அம்மா காலத்துல இருந்து இப்ப அண்ணங்காலம் வரைக்கும் எல்லாருமே, எல்லா நிர்வாகிகளும் அப்படித்தான் இருப்பாங்க. அண்ணன் KP முனுசாமி அவர்கள், ரத்தம் விஸ்வநாதன் அவர்கள்லாம் பேசினாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு அதாவது அதிமுக தான் வரப்போற ஆளப்போகிற கட்சி, ஆண்ட கட்சி. இப்ப தாங்க ஒரு பொருட்டே இல்லை, நாங்க தாங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறாங்க. விஜய் அவர் கூட இருப்பவர் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, எல்லாம் சொல்றது தானே. பின்ன அவராப்பாவும் சிந்திச்சு செயல்பட போறாரு, எல்லாமே யாரோ சொல்லி கொடுக்கறது தானே செயல்படுறாரு. சிந்திச்சு செயல்பட்டு இருந்தா தம்பி விஜய் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். அவர் நிச்சயமாக ஒரு யாரும் ஸ்ட்ராட்டஜிஸ்டோ இல்ல யாரோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது சொல்லி இருக்கலாம், இப்படி பண்ணாதான் அங்க அதிமுக அடிபட்டு போய் அதிமுக வாக்கு அவருக்கு போயிருமா? ஒரு நாளும் போகாது. நீங்க சொல்ற மாதிரி சுயமா சிந்திச்சிருந்தா அதிமுக இல்ல, சுயமா சிந்திக்க பாவம் அவருக்கு தெரியாது. ஏன்னா டைரக்டர் சொல்லி கொடுத்தத பைஹார்ட் பண்ணி சொல்லியே தானே பழக்கம். அது மாதிரி இப்பவும் யாராவது டைரக்ட் பண்ணலாம், அதை அவரு சொல்லலாமா இருக்கும். நான் அதுக்கு மேல அவரை கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல, பாவம். ஏன்னா மக்கள் செல்வாக்கு வைத்திருக்கிறார். சின்ன தம்பிகள் நிறைய பேர் அவர் மேல ரொம்ப பிரியமாகவும் இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புவதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னதுதான். யாருடைய தயவும் எங்களுக்கு தேவையில்லை. ஆளுங்கட்சி அன்றாடம் செய்யக்கூடிய தவறுகள், அதனுடைய இம்பாக்ட், மக்கள் மனதில் பொங்குற கோப கடல், அதுவே எங்களை வெற்றி பாதையில் வெற்றி கொண்டு போய் வைக்கும். ப்ரூவன் லீடர் யாருன்னு மக்கள் பார்ப்பாங்க.